அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதற் பருவம் கணக்கு அலகு 1 வடிவியல். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் சுற்றளவு முக்கியமாக பார்க்க போகிறோம். நாற்கரத்தின் பக்கங்களை அடையாளம் கண்டு அதன் சுற்றளவை காணுதல். சுற்றளவு அப்படின்னா ஒரு வடிவத்தை சுற்றி இருக்கிற பகுதி தான் சுற்றளவு. ஒரு மூடிய வடிவத்தின் சுற்றளவு அதன் அனைத்து பக்கங்களின் கூடுதல். இப்போ இங்கே ஒரு வடிவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வடிவம் எப்படி இருக்குது? மூடி இருக்குது. அதனுடைய பக்க அளவுகள் இருக்குது தானே, அதனோட கூட்டுத்தொகை தான் சுற்றளவு. இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட வடிவத்தின் பக்கங்களையும் அவற்றின் சுற்றளவுகளையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கங்கள் பாருங்கள், ஏபி, பிசி, சிடி, டிஏ. இதை அப்படியே எழுதி நடுவில் கூட்டல் செயல்பாடு போடணும். அப்போ சுற்றளவுன்னும் போது இந்த 4 பக்கங்களையும் கூட்டணும். சுற்றளவு 2 கூட்டல் 8 கூட்டல் 6 கூட்டல் 3. அப்போ கிடைக்கும் விடை எவ்வளவு? 19. 2 கூட்டல் 8 கூட்டல் 6 கூட்டல் 3 கிடைக்கும் விடை 19. அப்போ நாற்கரத்தின் சுற்றளவு 19 சென்டிமீட்டர். இந்த அலகை எடுத்து இங்கே அப்படியே எழுதணும். அதே மாதிரி சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். இங்கே 8 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த மற்ற பக்கங்களும் எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். இப்போ பிக்யூ கூட்டல் கியூஎஸ் கூட்டல் எஸ்ஆர் கூட்டல் ஆர்பி. அப்போ 8 4 முறை கூட்டினா 32 கிடைக்கும். சதுரத்தின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க பாரு. செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ இங்கே 9னா இங்கே 9, இங்கே 3னா இங்கே 3. அப்போ இதே மாதிரி பக்கங்களுடைய பெயர்களை எழுதி கூட்டி விட சொல்லணும். அப்போ சுற்றளவு 24 சென்டிமீட்டர். சுற்றளவு இது ஒரு பாதி முக்கோணம். அப்போ சமபக்க முக்கோணம் இங்கே 7, சமபக்க முக்கோணம்னா இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர். அதை கூட்டினா 21 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு 21 சென்டிமீட்டர். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய பக்க அளவுகளை நீங்கள் அளந்து அதற்குரிய சுற்றளவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பயிற்சி 1-5. இதுலேயும் அதே பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. 4 பக்கங்களும் அளவுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? சுற்றளவுன்னா இந்த சுற்றி இருக்கிற பக்கங்கள் தானே சொன்னேன் அதனுடைய. அப்போ இந்த பக்கங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூட்டினா வர விடை தான் 22 சென்டிமீட்டர். இந்த சரிவகத்துக்கும் இந்த 4 பக்கங்களையும் கூட்டி வர விடை தான் 24 சென்டிமீட்டர். அப்போ சரிவகத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். இதே மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் விடையை கண்டுபிடிச்சி அந்த கூட்டி விடையை கண்டுபிடிச்சி சென்டிமீட்டர் போடணும். இப்போ சதுரம் இங்கே 11 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா நான் 4 பக்கங்களும் சமம் சொன்னேன்னா இல்லையா? அப்போ இங்கே 11 11 11 4 11ஐயும் கூட்டி நம்ம விடை போடணும். அப்போ 44 சென்டிமீட்டர். செவ்வகத்துக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அதுவும் இதே மாதிரி போட்டு நீங்கள் கூட்டணும். கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலெழு. காந்தி பூங்காவில் சதுர வடிவ மணல் தொட்டியின் பக்க அளவு 30 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ சதுரம்னா என்ன சொல்லியிருக்கிறேன் நான்? ஞாபகப்படுத்தி பாருங்கள். சதுர வடிவத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இப்படி ஒரு சதுர வடிவம் வரைஞ்சிக்கணும். 30 30 30 30. அப்போ 4 30 4 பக்கங்கள் சமம். அப்போ விடை 120 சென்டிமீட்டர். புரியுதா? அடுத்தது பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொன்ன? எதிரெதிர் பக்கங்கள் சமம்.
இதே மாதிரி போட்டுக்கோங்க. செவ்வக வடிவத்தை போட்டு 12 12 8 8 கூட்டினீங்கன்னா 40 சென்டிமீட்டர். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணத்தினுடைய பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர். இப்போ முக்கோணத்தின் சுற்றளவுன்னா இந்த மாதிரி படம் வரைஞ்சி 13 14 5ன்னு போட்டு 3ஐயும் கூட்டுனா 32 சென்டிமீட்டர். அதே மாதிரி இணைகரத்தின் பக்கங்களின் அளவுகள் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். இணைகரத்துக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இதுவும் சமம், இதுவும் சமம். இப்போ 4 பக்க அளவுகளையும் எடுத்து கூட்டினா 26 சென்டிமீட்டர். அப்போ இணைகரத்தின் சுற்றளவு 26 சென்டிமீட்டர். சரிவகம் அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 அளவுகள் கொடுத்துருக்காங்க. 4 அளவுகளையும் கூட்டினா 24 சென்டிமீட்டர். அப்போ சரிவகத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த பக்க அளவுகளை அந்த வடிவத்தினுடைய சுற்றி இருக்கிற பக்க அளவுகள் ஒன்றே விடாமல் கூட்டினா அதுதான் அந்த வடிவத்தினுடைய சுற்றளவு. அடுத்தது வெவ்வேறு இரு பரிமாண வடிவங்களை உருவாக்குதல். நம்ம 3ஆம் வகுப்புலேயே இது பார்த்துருக்கோம். இதை மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. புதிர்வெட்டு துண்டங்கள் கொண்டு வெவ்வேறு இரு பரிமாண 2D வடிவங்களை உருவாக்குதல். இப்போ புதிர்வெட்டு துண்டங்கள் என்பது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் தோன்றியது. அதுக்கு பேர் சீன புதிர்னு பேர். இந்த புதிர்வெட்டு துண்டங்கள் 5 அல்லது 7 வடிவ துண்டங்கள் இருக்குமாமா. 5 அல்லது 7 வடிவ துண்டுகளை வச்சு தான் பல வடிவங்களை உருவாக்குவாங்க. இதே மாதிரி நீங்களும் 5 அல்லது 7 வடிவ துண்டுகளை வச்சு நீங்கள் இந்த வடிவத்தை உருவாக்கலாம். இது நீங்கள் போன வகுப்பில் 3ஆம் வகுப்பில் நீங்கள் செஞ்ச மாதிரியே இந்த வடிவத்தை நீங்கள் உருவாக்குங்க. புதிர்வெட்டு துண்டுகளை கொண்டு விளையாடுதல் சோதனைகளுக்கு தீர்வு காணுதல், ஆராய்ந்து அறிதல், கற்பனை திறன், இடமறிதல் போன்ற திறன்களை வளர்ப்பதற்கு இந்த புதிர்வெட்டு துண்டுகள் நமக்கு உதவுது. எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 துண்டுகளுடைய புதிர்வெட்டு துண்டுகளை இணைத்து கீழே உள்ள வடிவத்தை உருவாக்குது. 1 2 3 சிறிய முக்கோணம், அப்புறம் 2 பெரிய முக்கோணம், ஒரு இணைகரம், ஒரு சதுரம். அப்போ மொத்தம் எத்தனை? 7 வடிவ துண்டுகள், வெட்டு துண்டுகளை வச்சு இந்த மயில் நிற்கிற மாதிரி நம்ம இதே மாதிரி வடிவத்தை வரைஞ்சி இப்படி ஒட்டணும். அடுத்தது 5 துண்டுகளுடைய புதிர்வெட்டு துண்டுகள். இதில் ஒரு பெரிய முக்கோணம், 2 சிறிய முக்கோணம், ஒரு சதுரம், ஒரு இணைகரம். அப்போ கூட்டி போடுங்க. 3 4 5. அப்போ விடை எவ்வளவு? 5. அப்போ 5 துண்டுகளை வச்சு இந்த மாதிரி மயில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டேன்கிராம் துண்டுகளை கொண்டு வடிவங்களை உருவாக்குதல். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கிற துண்டுகளை நீங்கள் வரைஞ்சி நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வடிவத்தை இங்கே உருவாக்கி நான் பேப்பரில் வெட்டி இந்த இடத்துல ஒட்டுங்க. அடுத்தது 1 அல்லது 2 தலை நிரப்புகளை கொண்டு நிரப்புதல். 1 அல்லது 2 தலை நிரப்புகளை வச்சு நம்ம ஒரு தளத்தை நிரப்பலாம். ஒழுங்கு வடிவங்களை உருவாக்க தகுந்த தல நிரப்பிகளை தேர்ந்தெடுத்து அடுக்கவும். இப்போ தல நிரப்பிகள்னால் சதுரம், செவ்வகம், முக்கோணம், அருங்கோணம். இதை கொண்டு தான் தளத்தை நம்ம நிரப்புவோம். இதே மாதிரி நீங்கள் பேப்பரில் துண்டு துண்டாக வெட்டியோ இல்லை ஒரு அட்டையில் வெட்டியோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வடிவங்கள், ஒரே மாதிரியான வடிவங்களை நீங்கள் அடுக்கி உருவாக்கலாம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வடிவங்களை கட் பண்ணி இது மாதிரி உருவாக்குங்க. முயன்று பார். வட்ட வடிவத்தில் சதுர தல நிரப்பிகளை கொண்டு நிரப்ப முடியுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா வட்டத்தை சதுர தல நிரப்பிகளுக்கு கொண்டு நிரப்ப முடியாது. ஏன்னா இது வட்டமானது வளைந்த வடிவம். அதனால் இந்த தல நிரப்பிகளுக்கு வட்ட வடிவத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
பயிற்சி 1-6 மிகச்சரியான தள வடிவங்களை கொண்டு நிரப்புக. இங்கே வந்து ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வடிவம் நான் பயன்படுத்தியிருக்கேன்னா முக்கோணம், செவ்வகத்தை பயன்படுத்தியிருக்கேன். இதில் முக்கோணத்தை பயன்படுத்தியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு இந்த வடிவங்கள் என்ன வடிவங்கள் வரைய முடியுமோ இதை நீங்கள் கூட இந்த புத்தகத்தில் இதை வேறு வடிவங்கள் கூட நீங்கள் வரைஞ்சி நிரப்புங்க. அது செயல்பாடு 1. கீழ்காணும் வடிவத்தினை நிரப்ப எந்த வடிவத்தினை எத்தனை முறை தேர்ந்தெடுப்பாய்? இப்போ முதல்ல இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற செவ்வக வடிவத்தை எடுத்தோன்னா 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 6 சென்டிமீட்டர் வருது. 2ஐயும் பெருக்கு 4 சென்டிமீட்டர். 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10 சென்டிமீட்டர். இதை பெருக்கி வச்சுக்கோங்க. இப்போ பெருசாக ஒரு செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க தானே, இந்த பரப்பில் இந்த இதில் எதெல்லாம் எத்தனை முறை வந்து நிரப்பலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், 10 சென்டிமீட்டரையும் 15 சென்டிமீட்டரையும் பெருக்கணும். அப்போ என்ன விட வருது, 150 சென்டிமீட்டர். அப்போ உள்ளே இருக்கிற பரப்பு இருக்குது பார்த்தியா, இது வந்து 150 சென்டிமீட்டர். இப்போ முதல்ல இருக்கிற ஆளை எடுத்தோன்னா 6 சென்டிமீட்டர். இந்த 6 சென்டிமீட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஆல் 150 வந்து நம்ம வகுக்கணும். 6ஆல் 150 என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுத்தா எத்தனை முறை வரும்னா 25 முறை வந்து இந்த செவ்வகத்தில் வந்து 4ஆல் 150 வகுத்தா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மீதி கிடைக்கும். ஆனால் அதனால் இந்த ஆவை வந்து இந்த சதுர வடிவத்தை வந்து இந்த செவ்வக பரப்பில் நிரப்ப முடியாது. அதேமாரி ஈயில் பாருங்கள், I2 10. இந்த 150 10ஆல் எத்தனை முறை வகுக்க முடியும் அப்படின்னா 15 முறை. அப்போ 15 இந்த நீல கலர் செவ்வக வடிவத்தை இங்கே நிரப்பலாம். நீங்கள் பெருக்கிட்டு இந்த 150ஆல் அந்த வர விடையை வகுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை முறை இங்கே இந்த சதுர பரப்பை நிரப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வடிவத்தை நிரப்ப பொருத்தமான தள நிரப்பிகளையும் அவற்றின் எண்ணிக்கையும் கொண்டு அட்டவணையை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க. நீளம் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், அகலம் 36 சென்டிமீட்டர். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 36ஐயும் 15ஐயும் பெருக்கினா 540 கிடைக்குது. அந்த 540ன்றது இந்த உள்ளே இருக்கிற பரப்பு இருக்குது பார்த்தியா, இதுதான் வந்து 540 உள்ளே இருக்கிற பரப்பளவு. இப்போ அட்டவணை கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன நிரப்பலான்னு சொல்லி பாருங்கள். முதல்ல அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இரு சமபக்க முக்கோணம். இப்போ இதை 3ஐயும் என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிட்டு 540 எத்தனை முறை வகுக்க முடியும், இந்த வர விடையை வந்து 540 எத்தனை முறை இருக்குன்னா 2 முறை. ஆனால் மீதி வருது. அப்போ இந்த பொருந்தும் தன்மை, இந்த செவ்வக வடிவ பரப்பு இருக்குது தானே, அதில் பொருந்தாது. அப்போ பொருந்தும் தன்மை இல்லை. இப்போ 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், 6 3 18. 540 18 எத்தனை முறை இருக்குன்னா 30 முறை இருக்குது. அப்போ வடிவங்களின் எண்ணிக்கை 30. பொருந்தும் தன்மை உண்டு. செவ்வகத்துலேயும் பார்த்திங்கன்னா 6ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 6 5 30 சென்டிமீட்டர். அப்போ வந்து அந்த 540 30 எத்தனை முறை இருக்குன்னா 18 முறை இருக்குது. அப்போ வடிவங்களின் எண்ணிக்கை எத்தனை, 18. நீங்கள் என்ன பண்ணோம், வர விடையால் அந்த 540 வகுக்கணும். அப்போ அதுவும் பொருந்தும் தன்மை உண்டு. ஆனால் சதுரத்துக்கு என்ன, பக்கம் 6, 4 பக்கங்கள் சொன்னா இல்லையா, 224. அப்போ 24ஆல் 540 வந்து வகுத்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 22 முறை வந்து கிடைக்கும். ஆனால் பொருந்தும் தன்மை இல்லை. ஏன்னா அந்த வகுக்கும் போது மீதி வந்து கீழே கிடைக்குது, அதனால் பொருந்தும் தன்மை கிடையாது. செவ்வகத்தை பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இதை பெருக்கி வர்ற விடை 540 எத்தனை முறை இருக்குன்னா 9 முறை வந்து வடிவங்களின் எண்ணிக்கையை இந்த செவ்வக பரப்பளவில் பொருத்த முடியும். அப்போ பொருந்தும் தன்மை உண்டு. அடுத்தது 6 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர். இதை பெருக்கி வர்ற விடையை
540 எத்தனை முறை இருக்குன்னா 5 முறை. அப்போ அதுவும் பொருந்தும் தன்மை உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கோணம். முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் பெருக்கணும். 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5. இதை பெருக்கி வர்ற விடையை 5×20 23 60ன்னு இருக்குது. அப்போ 540ல் 60 எத்தனை முறை இருக்குன்னா 9 முறை. அப்போ வடிவங்களின் எண்ணிக்கை எத்தனை? 9. இதுவும் அந்த செவ்வக வடிவத்துக்குள்ள பரப்பளவில் பொருத்த முடியும். நீங்கள் எல்லாம் கவனிங்க. இங்கே கொடுத்துருக்குற எல்லா இதுவும் இந்த இதெல்லாம் நீங்கள் பெருக்கி போட்டுட்டு அந்த 540ல் இங்கே கொடுத்துருக்குற விடையை 540 கொடுத்துருக்குற கொடுத்துருக்குற நம்பரை பெருக்கிட்டு வர்ற விடையால் 540 வகுக்கணும். வகுக்கும்போது எத்தனை முறை வருதோ அதை